ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த எல்இஜிபி ரூல்னு வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் எல்இஜிபி ரூல் வந்து ஒரு சர்ச்சோட பைத்தன் இன்டர்பிரிட்டர் வந்து ஒரு வேரியபிள் எப்படி சர்ச் பண்ணுறது பார்த்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து லோக்கல் ஸ்கோப் என்னென்னு பார்த்துருந்தோம். ரெண்டாவது என்க்ளோசிங் ஸ்கோப் என்னென்னு பார்த்துருந்தோம். மூன்றாவது வந்து குளோபல் ஸ்கோப் பண்ணாலும் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு வந்து பில்டிங் ஸ்கோப் இந்த பில்டிங் ஸ்கோப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பில்டிங் ஸ்கோப்ன்றது வந்து நாலாவது ஆர்டரில் வந்து நாலாவது இருக்குது. ஸோ பில்டிங் அந்த டேர்மை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இது பைத்தில் இருக்கிற இந்த பில்டிங் ஃபங்க்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த பில்டிங். ஸோ இந்த பில்டிங் ஸ்கோப் எப்படி வந்து நாங்கள் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இங்கே கதைக்க போகிறோம்ன்றத பார்த்துருவோம். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தாங்களே இந்த மாதிரி இந்த இந்தியா சர்ச் ஆர்டர் வந்து நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோட் ரன் பண்ணினேன்டா சயின்ஸ் நோட்டங்களுக்கு ரிப்ளை ஆகும். ஸோ அப்போ ரிப்ளை சயின்ஸ் நோட்டங்களுக்கு அவுட்புட் சரி. அப்போ இந்த அவுட்புட்ன்றது வந்து எப்படி பைத்தன் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஆர்டரில் ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் ஸ்கோப் இருக்குது. அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரூம் ஃபங்க்ஷன் கால் பண்ணப்படும். கால் பண்ணும்போது இந்த மேலே வேறு எங்கிட்ட மேலே என்க்ளோசிங் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தானே இருக்குது. இப்போ இங்கே வரும் இன்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, என்ன ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன் நோட் புக் இருக்கு. சரியா, ரிட்டர்ன் நோட் புக் பைத்தன் வந்து என்ன இந்த ஆக்சுவலி வந்து என்ன இந்த நோட் புக் ஒரு வேரியபிளை தான் சர்ச் பண்ண போது. ஏன்டா வந்து நாங்கள் எண்ட் ஆஃப் த இன்னர் ஃபங்க்ஷனில் வந்து எங்களோட மெயின் கிளாஸ் ரூம் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட் டேக்கில் வந்து இன்சைடில் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அது ரிட்டர்ன் பண்ணுறது நோட் புக். அப்போ நோட் புக் அது செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அது செக் பண்ண போகிற ஆர்டர் வந்து லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப்ன்றது வந்து எங்களோட இன்னர் ஃபங்க்ஷன். இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து என்ன இந்த வேரியபிள் வந்து என்ன அசைன்ட் ஆயிருக்கா நோட் புக் அந்த வேரியபிள் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நாங்கள் டிஃபைன் ரிட்டர்ன் வந்து பட் அந்த வேரியபிள் வேல்யூ இது அசைன்ட். ரெண்டாவது ஆர்டர் என்க்ளோசிங் ஸ்கோப். இப்போ என்க்ளோசிங் ஸ்கோப் வந்து காமனாக என்க்ளோசிங் ஃபங்க்ஷன் சொன்னால் அதான் எங்களோட அவுட்டர் ஃபங்க்ஷன். அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து என்க்ளோசிங் ஸ்கோப் அந்த வேரியபிள் நோட் புக் வேரியபிள் அசைன் இல்லை. நாங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி வைக்கணும். அவ்வளோ நான் ரன் பண்ணி பட் இப்போ கமெண்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் மீன் அது பைத்தன் இண்டபெண்ட் அது இக்னோர் பண்ணிடுவாங்க. கமெண்ட்டை வந்து இக்னோர் பண்ண முடியும். ஸோ அங்கே இல்லை. மூன்றாவது குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப் வந்து அவுட் சைட் ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இது டிஃபைன் பண்ணப்படுது. இந்த நோட் புக் வந்து டிஃபைன் பண்ணுறது. அதனால் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட் கிளாஸ் ரூமை கால் பண்ணும்போது அது வந்து டெரெக்ட் டைம் அவுட் சைடில் இருக்கிற குளோபல் ஸ்கோப் வேல்யூ அது ரிட்டர்ன் பண்ணு சரி த்ரூ இந்த ரிட்டர்ன் இந்த மெயின் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ சின்ஸ் என்ன ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணுறது நோட் புக் அது வந்து அவுட் சைடில் இருக்கேன் குளோபல் ஸ்கோப். ஸோ இன்றைக்கு வந்து எப்படி இந்த டெக்ஸ்ட் டெக்னு சொல்லுவார் எப்படி இந்த இந்த பில்டிங் ஃபங்க்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பார்த்துரும். ஸோ என்ன செய்ய போறோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதுக்குள்ள வந்து என்ன டெக்ஸ்ட் ஒரு வேரியபிள் வந்து என்ன பைத்தன் அண்ட் நான் என்ன பைத்தன் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். பைத்தன் ஃபங்க்ஷன் அண்டு டிஃபைன் பண்ணும். சரி, அப்போ உங்களுக்கு விளங்கும் பைத்தன் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் லெட்டர்ஸ். சரி, ஸ்ட்ரிங் ஆஃப் லெட்டர்ஸாக வந்து டிஃபைன் பண்ணுறேன் என்ன டெக்ஸ்ட் அண்ட் வேரியபிள். இப்போ போய் ரிட்டர்ன் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ லென்த் ஆஃப் டெக்ஸ்ட். அப்போ நாங்கள் விளங்கும் என்ன லென்ன்றது வந்து என்ன ஒரு பைத்தன் பில்டின் ஃபங்க்ஷன். சரி, பில்டின் ஃபங்க்ஷன். அப்போ இங்கே வந்து என்னத்தை பைத்தன் நீங்கள் சர்ச் பண்ண போதும் எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த லென்த் அண்ட் ஃபங்க்ஷன் தான் சர்ச் பண்ணுவோம். ஏன்னா வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ண மாட்டோம். கிளாஸ் ஃபங்க்ஷன் நாங்கள் கால் பண்ண மாட்டோம். இந்த ஃபங்க்ஷன் இங்கே வேணும், எங்களோட இன்டர்பிரிட்டர் இங்கே வேணும். உள்ள இன்சைடில் வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு. அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகிறது என்ன லென்த்தை ரிட்டர்ன் பண்ணுறது. இந்த இந்த டெக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் அசைன் பண்ண டெக்ஸ்ட் அண்ட் வேரியபிளில் இருக்கிற ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குல்ல அதில் லென்த்தை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இரண்டாவது வந்து நான் கடைசியாக வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்தாங்க மெயின் அவுட்டர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் இட்ஸ் மீன் என்ன ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது அதுதான் இந்த கிளாஸ் ரூம் ஃபங்க்ஷன் எங்களுக்கு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இங்கே எங்களுக்கு கோட் ரன் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா 15 வருது. சரியா, 15 வருது. 15 அந்த 15 எப்படி வருதுண்டா இந்த கேரக்டரை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 15 இந்த லென்த் வந்து என்ன இந்த டெக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் லென்த் வந்து 15 இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பைத்தன் ஆக்சுவலி நீங்கள் என்னத்தை சர்ச் பண்ணியிருக்கேன் இந்த இன்டர்பிரிட்டர் வந்து லென் அண்ட் பில்டின் ஃபங்க்ஷனை வந்து இது சர்ச் பண்ணியிருக்கு. இந்த லென் அண்ட் பில்டின் ஃபங்க்ஷனை வந்து சர்ச் பண்ணியிருக்கு. அப்போ இது எப்படி நடக்க போகுது இந்த லென் அண்ட் எப்படி நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன கிளாஸ் ரூம் ஃபங்க்ஷனை நாங்கள் கால் பண்ணுறோம். கால் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப்னா எங்கள்கிட்ட இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். இது இன்னர் ஃபங்க்ஷன். இது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்க்க லென் என்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆஸ் அ வேரியபிளாக டிஃபைன் பண்ணப்பட்டிருந்தா இல்லை இங்கே வேரியபிள் அப்படி டெக்ஸ்ட் அண்ட் வேரியபிளாக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. லென் அண்ட் வேரியபிள் இங்கே டிஃபைன் ஆகல. ஓகே, அடுத்த சர்ச் என்ன ரெண்டாவது ஆர்டர் என்க்ளோசிங் ஸ்கோப். என்க்ளோசிங் ஸ்கோப்னு சொல்லவாதன் அவுட்டர் ஃபங்க்ஷன். அவுட்டர் ஃபங்க்ஷனில் போய் இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் இல்லாட்டி அவுட்டர் ஃபங்க்ஷன் இல்லாட்டி என்க்ளோசிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது கிளாஸ் ரூம். அங்கே வந்து லென் வேர்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கா லென் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கா இல்லை அங்கேயும் இல்லை. மூன்றாவது குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்பை வந்து செக் பண்ணும். குளோபல் ஸ்கோப்பை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு அவுட் சைட்லேண்டா இல்லை இங்கே அவுட் சைடில் டிஃபைன் பண்ணி பண்ணால் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட் புக் டிஃபைன் பண்ணி பட் அதுக்கு மிக என்ன பைதை நீங்கள் சர்ச் பண்ண போகிறது லென் என்ற ஃபங்க்ஷன். நோட் புக்ன்றது இல்லை. சரியா, நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா நோட் புக்கை சர்ச் பண்ணோம். அப்போ மூணுமே இல்லை. லோக்கல் ஸ்கோப்பும் இல்லை, என்க்ளோசிங் ஸ்கோப்பும் இல்லை, குளோபல் ஸ்கோப்பும். அப்போ நாலாவது வேற போகலாம். ஓகே, பில்டிங் ஸ்கோப்பை சர்ச் பண்ணேன். இந்த பைத்தன் தெரிஞ்சிருக்கும். என்ன பைத்தன் தெரியும். என்ன பில்டிங் ஸ்கோப் எடுத்து ஆல்ரெடி ப்ரீ பில்ட் பண்ண ஃபங்க்ஷன் சர்ச் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் வந்து லென்த் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து
பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு என்ன அது வந்து என்ன டெக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் எவாலுவேட் பண்ணுறதுல இந்த ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் எவாலுவேட் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த லென்த் இந்த ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸோட லென்த்தை வந்து ரிட்டர்ன் அதான் இந்த 15 சரி. அப்போ இதான் இப்படி தான் இந்த பில்டிங் ஸ்கோப் வந்து ஒர்க் பண்ணுது. அப்போ பில்டிங் ஸ்கோப் பண்ணுறது லாஸ்ட் ஆப்ஷன் சரி. அப்போ பைத்தன் சர்ச் பண்ணும்போது இந்த ஆர்டர்லாம் சர்ச் பண்ணி லோக்கல் ஸ்கோப், என்க்ளோசிங் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், பில்டிங் ஸ்கோப் சரி. இதுதான் என்ன காமனாக எல்இஜிபி ரூல்ன்றது. ஓகே, நாங்கள் ஓவராலாக வந்து இந்த எல்இஜிபி ரூல் பற்றி என்ன ஓவரால் நாங்கள் ஒரு ப்ரீஃபாக தானே கொஞ்சம் டெப்த்தாக என்ன டிஸ்கஸ் பண்ணிங்க. ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இந்த மூணுமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் சரியா. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்களா. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இல்லை எக்ஸ்பிளனேஷன் அப்படி ஃபர்தராக எக்ஸாம்பிள் தேவை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன. மீண்டும் என்ன நான் உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.